ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐ நடுத்துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலாவுக்கு வேலை கிடைக்கல. அதே கோவத்தோட டென்ஷனோடய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் சரின்னு கேட்குறாங்க. என்னாச்சுப்பா நிலா, உனக்கு வேலை கிடச்சிருச்சுல, நாளையிலேருந்து நீ வேலைக்கு போக போறியா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. மேம், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ வேறு வேலை கிடச்சதுலேருந்து வேலைக்கு போகிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற சோழா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா நிலா, இவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது உனக்கு வேலை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே வேலை இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா, நல்லா 2 ரவுண்டும் முடிஞ்சிச்சு, இது லாஸ்ட் ரவுண்ட், கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்போ வேலை கிடைக்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் இங்கே அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா நிலாவுக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளை சூர்யா அங்கே இருந்தான். அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகி இவங்க எழுந்திரிச்சு வந்துட்டாங்கன்னு. அங்கே அவங்க இருப்பாங்க அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது அவங்களுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியான, அதனால கண்டிப்பாக அவன் நிலாவுக்கு அங்கே வேலை கொடுக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரிப்பா விடுப்பா நிலா, அதுக்காக தான் இப்போது டென்ஷனாக இருக்கியா, கண்டிப்பாக வேறு ஒரு இடத்துல உனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும், இதை நினச்சி நீ கவலைப்படாதப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டென்ஷனில் நிலா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் நல்லாவே நிலாவை கலாய்ச்சிட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் சேரன் இருந்துக்கிட்டு, டே இங்கே பாருடா, நிலாவே வேலை கிடைக்கலன்ற கஷ்டத்தில் இருக்கா, இப்போ நீ போயிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, வாயை அமைதியாக மூடிக்கிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன தங்கச்சி சொன்னதும் அண்ணாவுக்கு கோவம் பயங்கரமாக வருது போல இருக்கு. சரிண்ணா, உங்கள் தங்கச்சி நான் இன்னும் சொல்லலைண்ணா, அவங்க என்ன பேசிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டேண்ணே, போகும்போது நான் பைக் வாங்குவேன், கார் வாங்குவேன், காஃபி குடிப்பேன், எதோ அவங்களுடைய கற்பனை எல்லாத்தையும் ஒரே இன்டர்வியூவில் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லி முடிச்சுட்டாங்கண்ணே. இன்னும் என்ன நாங்கள் சொன்னாங்க தெரியுமா, கார்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வந்தானா தெரியுது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஓவராக கலாய்க்கிறடா நிலாவை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சோழனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலா அமைதியாக உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. டே ஏண்டா இப்போ பாரு நிலா கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. அண்ணே அவங்க கோச்சிக்கிட்டெல்லாம் போகலண்ணே, இப்போது அவங்க சொன்னதை வச்சு நான் பேசினேன் இல்லையா, அந்த டென்ஷனில் அவங்க உள்ளே போகிறாங்க, இப்படி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் உள்ள போகிறாங்கண்ணே, அவமானம் தாங்க முடியாமல் நீ வேற அமைதியாருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே சேரனுக்கு ஒரு கால் வருது. அப்போ சேரன் எனக்கு சவாரி இருக்குண்ணே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. யாராருக்கும் அந்த விஐபி அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி ரெகுலர் கஸ்டமர் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்களே, யாராருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தான் நம்ம சோழனுக்கு தெரியுது அது நிலாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தானே அந்த விஐபி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க நிலாவுடைய அப்பா மனோகர். சோழன், நான் நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களே, ஏதாச்சும் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஒழுங்காக வாயை மூடிட்டு காரை ஓட்டு, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ டென்ஷனாக கோவமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் கத்துறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் நீ, உனக்கு என்னுடைய மனோகருடைய பொண்ணு உனக்கு கேட்குதா, 5க்கும் 10க்கும் அஞ்சலார நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் எப்படி தான் இருக்காளோ, உன் கூட எப்படி தான் அவள் ஓடி வந்தானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சோழர் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் சார், இப்போ உங்களுடைய பொண்ணு இல்லை நிலா, என்னுடைய மனைவி, இந்த சோழனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ரொம்ப பில்டப்பாக பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு, இன்னும் எண்ணி ஒரே வாரத்தில் என் பொண்ணா என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, உங்ககிட்ட இருந்து பிரித்து நிலாவை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் சவால் விடுறாங்க. அதையும் பார்க்கலாம் நிலா எப்படி இங்கேருந்து வந்துடுறாங்க அப்படின்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசிக்கிட்டு போகிறாங்க. அமைதியாக வாய மூடிக்கிட்டு நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னை கொண்டுட்டு போய் விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் கேட்குறாங்க. சோழனை நேராக கூட்டிகிட்டு போய் அவங்க இறங்க வேண்டிய இடத்துக்கு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா மனோகருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையாக வந்திருக்காரு. கார் ரிப்பேர் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் கார் டாக்ஸி புக் பண்ணி போனார். அவர் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கிளம்பி ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க.
அதாவது திருவண்ணாமலைக்கு வந்துட்டு ஒரு கார் வேறு புது கார் வந்து அரேஞ்ச் பண்ணி தெரிஞ்சவங்க மூலிமா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு பயங்கர டென்ஷனோடு போகிறாங்க. வீட்டுக்கு டென்ஷனாக கிளம்பி போகிறத பார்த்துட்டு அங்கே நிலாவுடைய அம்மா என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் மனோகர் வந்து சொல்கிறாங்க. கார் போன இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கார் டாக்ஸி புக் பண்ணால் அங்கே வந்து பார்த்தேன்னா அந்த சோளம் பையனுக்கெல்லாம் டிரைவர் அவன் அங்கே வந்தான், அவன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், வாய்க்கு வந்தபடியேன்னா நிலாவை நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவன்கிட்ட போய் நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் வந்துட்டு இவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு நிலாவுடைய அம்மாவும் நீங்கள் அவனை சும்மா விட்டு இருந்தீங்க, அங்கேயே ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவன் எவ்வளோ உரிமையாக நிலா வந்து என்னுடைய மனைவி, நிலா எங்கேயும் வரமாட்டா அப்படின்னுலாம் சொல்கிறான் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாஸும் நிலாவுடைய அண்ணியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் வீட்டுக்கு வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் வேலை கிடைக்கல அப்படின்ற டென்ஷன்லேயே என்ன இருக்கீங்களா, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லவா, அதை சொன்னால் உங்கள் டென்ஷன் கோவம்லாம் வேலை கிடைக்கலன்றது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்ல போகிறீங்க, நீங்கள் பேசினாவே எனக்கு டென்ஷனாக தான் ஆகுது, என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போதுங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிறீங்க, என்கிட்ட மட்டும் கோவமாக பேசுகிறீங்க, என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எரிச்சலாக வருதா இருக்கும், சரி விடுங்க பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், நான் வந்துட்டு இப்போது ஒரு சவாரி வந்துட்டு இறக்கி விட்டுட்டு வரேன், அவர் யார் தெரியுமா, உங்களுடைய அப்பா அப்படின்னு சோழன்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, கஸ்டமர் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க, கார் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, ஒரு விஐபி ஏற்றிட்டு போய் டக்குன்னு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே போயிட்டு பார்த்தா யார் அப்படின்னு, உங்கள் அப்பா தான் எனக்கே தெரியும், அவர் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் அவர் போக வேண்டிய இடத்துல விட்டுட்டு தான் இப்போ நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னுடைய அப்பா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் போய் என் அப்பாவை பார்த்து பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க அவர் உங்ககிட்ட பேசுகிற நிலமையிலே அங்கே இருந்தாங்க, அவர் என்னிடமோ பேசிட்டாரு தெரியுமா, ஏன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரு, உனக்கு என்னுடைய பொண்ணு கேட்குதா அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, அதனால தான் நானும் அமைதியாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு சாரிங்க, அவர் பேசினதுக்காக நான் உன்னை மன்னிச்சிக்கிறேன், உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், அவர் வந்துட்டு உங்களை டிரைவரு அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் நான் எதுவும் மனசில் வச்சுக்கலைங்க, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நிலா கிட்ட சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நிலா ரூமுக்கு போயிடுறாங்க. அப்பா இங்கே வந்து போயிருக்காரு, நான் சென்னையில் தான் இருக்கேன்னு தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, என்னை அப்போ பார்க்கவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தோடைய ஞாபகமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சோழன் வந்து நடந்த விஷயங்களையும் சேரன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுடைய அப்பா வந்தாரண்ணே அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்கிறாங்க. என்ன அவர் போய் நம்ம வீட்டுக்கு போய் எப்படின்னா வருவார், அவங்க ஏலகிரியிலே எவ்வளோ கோபமாக இருந்தாங்க நம்ம குடும்பத்து மேலே அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அவங்கள போய் சாதாரணமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்களேன்னு எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சேரன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இங்கே நிலாவுடைய அண்ணி வந்துட்டு நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலாவே ஆக்சுவலி அன்னைக்கு கால் பண்ணி அப்பா இங்கே வந்திருந்தாராமே என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கால் பண்ணுறாங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அண்ணி, அப்பா இங்கே வந்திருந்தாராமே, நீங்களே இப்போ கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. ஆமாம் நிலா, நானும் அதை விஷயமாக தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அண்ணி, எதுக்காக அப்பா இங்கே வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் சின்ன பிஸ்னஸ் வேலை விஷயமா வந்திருந்தாரு, அப்போ தான் திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சோழனுடைய காரை புக் பண்ணாராமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ இப்போ தான் சோழனும் வந்து வீட்டில் உங்கள் அப்பா வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சோழன் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சோழன் அப்பா கிட்ட மாமா கிட்ட என்னென்னமோ பேசி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுடைய அண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே நிலாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஒரு நிமிஷம், என்ன நீ சொல்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள், எனக்கு டென்ஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்குறாங்க. மதி இருந்துக்கிட்டு அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை சோழன் வந்துட்டு ஏதோ நிலா என்னுடைய மனைவி, அவங்க எப்படி நீங்கள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப உரிமையோடு பேசினாராமே. நீ என்னமோ அது சூர்யா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நடந்த கல்யாணம், அவனை சீக்கிரமாக வந்துட்டு யூஸ்வலாக நான் டிவோர்ஸ் பண்ணிவிடுவான் அப்படின்னாலாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோழன் என்னமோ நிஜமாலே உனக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரியும், மாமா என்னமோ உங்களை பிரித்து கூட்டிகிட்டு வந்தால் அவன் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு. என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்துட்டு எல்லாமே நிலா கிட்ட சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்றதுமே நிலாவுக்குமே முழுசாக தெரிய வருது. சரி அண்ணன் தாஸ் வர்றாரு, நான் அப்புறமா பேசுகிறேன், நீ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து சோழன்கிட்ட பேசுகிற வழியை பாரு, முதல்ல டிவோர்ஸ் வாங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோட அண்ணி மதியுமே சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாலாம் நல்லா தான் இருக்காரு, மாமாலாம் வீட்டுக்கு அவரு வந்துட்டாரு, அவர் வீட்டுக்கு வந்ததுனால தானே எனக்கே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வெளியே சோழன் வந்துட்டு சேரன் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா உள்ளேருந்து ரொம்ப கோவத்தோடு வராங்க. கோவத்தோடு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சோழன்கிட்ட. என்கிட்டயா, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்குறாங்க. அண்ணா இவர் மனசில் இவர் என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு, நான் தான் எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் வீடு பார்த்து போயிடுவேன், இங்கே பல்லவனுக்காக தான் நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாமல் தான் நான் இங்கே இருக்கேன். ஆனால் இவர் என் அப்பாவை பார்த்து என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்காரு, என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு இவர், நிலா என்னுடைய மனைவி, நீங்கள் எப்படி நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, என்னென்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சேரன் கிட்ட போயிட்டு சோழன் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, என்கிட்ட தான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தா இப்போ என் அப்பா கிட்டேயும் என்னென்னமோ சொல்லி வச்சுருக்கீங்க, இப்போ என்கிட்டயும் நடந்தது என்னன்னு சொல்லாமல் பாதியை மட்டும் சொல்லிக்கிட்டு இப்போது என் அண்ணி கால் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சோழன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சோழன் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏங்க அவர் கொஞ்சம் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன், ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டிரைவர், இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு உனக்கு தேவையா அப்படி இப்படின்னு வாய்க்கு பந்து வடியெல்லாம் அவர் பேசிட்டாருங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, இப்போ நான் சொன்னதில் என்னங்க தப்பு, நீங்கள் என்னுடைய மனைவி தானே இங்கே சோழன் நிலா கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ஏதோ அர்ஜென்ட்டில் எமர்ஜென்சியில் அந்த கல்யாணம் நடந்துருச்சு, அது எப்படி நடந்தோன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படி எப்படிங்க கொஞ்சம் கூட வாய் கூசாமல் நான் உங்களுடைய மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ சேரனனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக எல்லார்கிட்டேயும் நான் சோழனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதே மாதிரி என் அப்பா கிட்டேயே நிலா என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் எனக்கும் ஆக்சுவலி நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ஆதார் கார்டு இல்லாததுனால தான் அது இப்போ டிலே ஆகி நிற்கிது, கண்டிப்பாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணி நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சதும் நான் இங்கேருந்து போயிடுவேன், ஆனால் நீங்கள் இப்போவே என் அப்பா கிட்ட இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா ரொம்ப கோவப்பட்டு சோழன் கிட்ட பேசுகிறாங்க. சோழன் உடனே கோவம் போது நிறுத்துங்க, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உனா இங்கேருந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ நான் உங்களை பிடிச்சி தான் உங்களை விருப்பப்பட்டு தான் உங்களை எனக்கு பிடிச்சதுனால தான் நான் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் யோசிக்காமல் நான் உங்களுக்கு தாலி காட்டினேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாமல் நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை, அது மட்டும் இல்லை இங்கேருந்து நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் இதுக்கு மேலேயும் பண்ணுவேங்க, சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நிலா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க கோவத்தோடையே. இங்கே நிலாவும் பயங்கர கோவத்தில் இருக்காரு, பார்த்தீங்களான்னு அவர் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே என்னை இங்கே இருக்க வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளாகவும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரா, இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு, நான் பல்லவனுக்காக தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் இவ்வளோ ஆனதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, நான் இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இங்கே பாருப்பா அவன் ஏதோ தெரியாமல் புரியாமல் பேசுகிறான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க.
இல்லைண்ணே, நீங்கள் அவர் பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. அவர் எப்படிண்ணே என்னுடைய நிலா என்னுடைய மனைவி, அவங்கள நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பாக்கிட்டேயே சொல்லியிருக்கலாம். நான் எப்போண்ணே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் எப்போ அவங்களுக்கு மனைவியானேன்? சோழன் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. இல்லைண்ணே, இவர் இந்த எண்ணத்தோடு இருக்கும்போது நான் இங்கே இருக்கிறது சரியில்லைண்ணே, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா நிலா, அவன் சொன்னதில் தப்பு இருக்குதான், எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனால் அவன் சொல்கிறதும் கொஞ்சம் நியாயம் தானே. நீ வந்துட்டு சோழனை ஏற்றுக்கிட்டு இங்கே இருக்கலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமையும் சொல்கிறாங்க. என்னென்ன நீங்களும் சோழனை மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, இது சரிப்பட்டு வராது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, நம்ம நிலா வீட்டை விட்டு போவாங்களா, இல்லை சோழன் எப்படி அவங்களை தடுக்க போகிறாங்க என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.